எந்த விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா அவதூறு. அதாவது அவதூறிலிருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்வது. நம்ம மேலே ஒருத்தர் அவதூறு பரப்புகிறாங்கன்னா அவங்களுக்கு சரியான பாடத்தை எப்படி புகட்டுவது அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். இது வந்து ஒரு முக்கியமான டாப்பிக்கா அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப முக்கியமானது தான். அதாவது அவதூறு அப்படிங்கிறது என்னென்னா பொறாமை இருக்கு இல்லையா, அந்த பொறாமையோடைய அடுத்த கட்டம் தான் வந்து அவதூறு பரப்புறது அப்படிங்கிறதுங்க. எப்படி வந்து ஒரு காலையில் விடியல் வருதோ, நைட்டு வந்து இருள் சூழுது, அதே மாதிரி சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகுது, அதுக்கப்புறம் உதயமாகுது. இதெல்லாம் எப்படி இயற்கையோ அதே மாதிரியே மனிதர்களாக இருந்தாலே ஒரு நபர் வளர்ச்சி அடைஞ்சிட்டா, அசுர வளர்ச்சி அடைஞ்சாலோ, அவங்களுடைய உழைப்புனால் முன்னேறி வந்தாலோ மற்றவங்க என்ன செய்வாங்க, இயற்கையாக அவங்களால ஒரு விஷயம் செய்ய முடியல, இயலாமை அப்படின்னா என்னென்னா பொறாமைப்படுவாங்க. அந்த பொறாமை என்னென்னா ஒரு கட்டத்தில் அந்த உச்ச கட்டத்தை அடையும் போது அது வந்து அவதூறாக மாறும். அவதூறுங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம்.